ஃபஸ்ட்டு கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கோம். ஒரு 2 பீஸ் இப்படி மடக்கியிருக்கோம். இன்னும் 2 பீஸ் அங்கே இருக்கும். ஸோ டோட்டல் 4. இப்போ இது இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கு இல்லை கொஞ்சம் வலுவி வலுவி இருக்கிற மாதிரி க்ரேப் அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி ஐப்பின் போட்டுக்கணும். இது போட்டோன்னா நமக்கு எங்கேயுமே துணி வந்து நகராது. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அளவு எடுக்கிறதுக்கோ மெஷப் மார்க் பண்ணி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நார்மலாக நம்ம சுடியோட பார்ட்டு டாப் தானே பண்ண போகிறோம். ஸோ டாப்போட மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம். இஃப் இன்கேஸ் நோட் பண்ணல அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் டாப்பில் எப்படி அளவு எடுக்கிறதுன்ட்டு இப்போ நான் காட்டுறேன். மேலே கொஞ்சம் ஈவன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டில் தான் நம்ம ட்ரா லைன் எல்லாம் பண்ணணும். இது ரெஃபரன்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸி. துணி வந்து முன்ன பின்னே இருந்தால் கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எந்த சாம்பிள் சுடியோ இல்லை டாப்ஸோ எது எடுக்கிறோமோ அது பேக் சைட் போட்டுட்டு அதோட அந்த கர்வ்ஸ் முடியுதில்ல, அந்த கையோட எண்டு அந்த இடம் முடிகிற இடத்துல டேப்பை செட் பண்ணணும். அங்கேருந்து இதில் எவ்வளோ இருக்குது பார்த்தாக்கா 20. ஓகே, இப்போ நம்மளோட அளவுங்கிறது 20. இப்போ நான் பண்ண போகிற இந்த டாப்ஸோட அளவு. ஸோ 20 நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே டாப்ஸை வச்சு தான் டைரெக்டாக எடுக்க போகிறோம். இப்போ இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே மடக்கி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல தையலுக்கும் மேலே அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதுவும் தையலுக்கு அந்த பக்கம். இப்போ நெக்லைன்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சு உள் பக்கமாக போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் என்னவோ அதை ஆஸ் யூஷுவல் குறிச்சிக்கிட்டு இதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இது சைடு ஓப்பனுங்கிறதுனால அந்த ஏரியாவையும் குறிச்சிக்கணும். இது நம்ம எல் மாதிரி ஷேப் இருந்தால் தான் அதை கர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணி அதை ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சால் அது நெக்குக்கு ஆகிடும். ஸ்லீவ் சைடு, இது ஆம்ஹோல் சைடு 1 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக வைக்கலாம். ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட்டு கர்வ் மாதிரி பண்ணி அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க் குடிச்சேன்னு அந்த மார்க் என்னென்னா நம்ம பஸ்ட்டு சைஸ் எடுத்தோம்ல அது 20ல் பாதி எடுப்போம்ல அது 10. இப்போ அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்லேருந்து அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதோட ஹாஃபில் ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாஸ் லைன், செகண்ட் இருக்கிறது வெஸ்ட் லைன், தேர்ட் இருக்கிறது ஹிப் லைன். ஸோ 3 லைன் கிடச்சிரும் நமக்கு. இப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 20ல் பாதி 10. ஓகே, ஃபார்முலா படி பார்த்தாக்கா 10 அந்த வெஸ்ட்டை குறிக்கிறது வந்து 10 - 1. ஸோ அப்போ என்ன பண்ண வரும், 9 வரும். 9ல் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இன்ச் விடணும். இப்போ இந்த லைனை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணும்போது இவ்வளோ ஷார்ப்பாக பண்ணணும்னு வேணால் ஜஸ்ட்டு கர்வ் பண்ணால் போதும். இப்போ வெஸ்ட் லைன் இருக்குல்ல, அது வந்து ஒருத்தர் அங்கே 10 இருந்துச்சுன்னா அந்த வெஸ்ட் லைன் கிட்ட ஹிப் லைன் கிட்ட +1 ஆட் பண்ணிக்கணும். நம்ம வெஸ்ட்டுக்கு -1 பண்ணணும், இதுக்கு +1. ஸோ ஃபிகர் அப்போ தான் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். இதே வந்து எக்ஸஸ் 1 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் வியூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். அது ஜஸ்ட் இந்த ஸ்மூத் கர்வ் பண்ணணும்ல, அவ்வளோதான். ஷார்ப்பாக வெட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதில் 2 பீஸும் ஒன்றா ஃபோல்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 பீஸ் 2ஆக ஃபோல்ட் ஆகணும். அதனால நான் நெக்கை வெட்ட மாட்டேன், பாக்கி இந்த ஃபுல் கிளாத்தையும் வெட்டுவேன். ஒருத்தருக்கு இந்த மாதிரி லெஃப்ட்டு இதை கையை வச்சு பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகாது. இப்போ இது 4 துணியும் சேர்த்து ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம எப்போவுமே நாச்சஸ் போடணும். ஏன்னா அதுதான் நம்ம அடையாளமாக இருக்கும், இந்த இடத்துல இது வரும். ஸோ அந்த கட்டெல்லாம் மெயினாக கொடுத்துடணும்.
இது ஃப்ரண்ட் பார்ட்டுங்கிறதுக்காக நாச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கிளாத்தாக மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா துணி ஒரு மாதிரி ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ எனக்கு துணி கொஞ்சமாக இருந்துச்சுனால இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 எடுத்து கூட 2 மாதிரி கூட வச்சுக்கலாம். இது நான் டைரெக்டாக அப்படியே கர்வ் பண்ணி வெட்டினாலும் வெட்டலாம், இல்லை கேன்வாஸ் கொடுத்து பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். நான் நெக்கு வேறு கூட கொடுத்து அதை அட்டாச் பண்ணி பண்ணுவேன் அந்த மாதிரி. இதை ஒருத்தர் செக் பண்ணணும். இப்போ எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்கா? ஸோ அதே மாதிரி இங்கே 4. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். வித்து வந்து 2.25, ஹைட்டு வந்து 4. அவ்வளோதான். அந்த பார்ட்டு முடிஞ்சு. இது ஸ்லீவ்க்கான பார்ட்டு. ஸோ எப்படி வேணுமே ஸ்லீவ் வைக்கலாம். பட் ஆனால் நமக்கு 4 பீசஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி 2 வைக்கலாம். ஃபோல்டு சைடு ஃபுல்லாக வர மாதிரியும் வைக்கலாம். அது நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் ஃபோல்டு சைடில் தான் நம்ம மார்க்கிங் இருக்கணும். 4 பீஸ் கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுலேயும் ஒரு கோடு போட்டுப்போம். ஏன்னா அன்இவனாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்டாண்டர்டாக ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுப்போம். இப்போது ஸ்லீவோட ஹைட்டு அது ஃபோல்டு சைடில் தான் பார்க்கணும். இப்போ நான் ஒரு 12 வைக்கிறேன்னா 12.5 எவ்வளோ இருக்கோ நான் அவ்வளோ வைக்கிறேன். அப்போது அதுலேருந்து மார்க்கிங். இதில் வந்து எனக்கு ஃபுல்லாக கிடைக்காது, துணி சின்னதாக இருக்கனால. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா அப்படி கிளாத்தை கூட வச்சு பார்க்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு மேலே, அதுக்கப்புறம் ஃபுல் அளவு எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம இப்படி டைரெக்டாக கர்வ்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம விட்டம்னு ஒரு அளவு எடுத்தோம்ல, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இந்த மாதிரியும் பண்ணலாம். இதுவும் ஈஸி மெத்தடு தான். பட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சு பண்ணிக்கிறா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி பண்ணுனா கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கர்வ் பண்ணியிருக்கோம்ல, இது நம்ம டாப்ஸில் வெட்டியிருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு செக் பண்ணணும். ஏன்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தச்சிருவோம். ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சை ஃபோல்டு பண்ணிக்கிட்டாலும் சரி, ஜஸ்ட் அந்த கையால் பிடிச்சிக்கிட்டாலும் சரி. அந்த கர்வ் நான் வச்சு பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே தான். கொஞ்சம் மேலாரமாக ஏற்றி இந்த நாச்சஸ் கிட்ட வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம வெட்டிடலாம். நம்ம கோடு போட்டதுலேயே வெட்டலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் துணி தேவைப்பட்டிருந்தா நான் கொஞ்சம் எக்ஸஸ் வச்சுருப்பேன். ஸ்மூத்தாக கர்வ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பெண்டு. இதுலேயும் நாச்சஸ் பண்ணணும். அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 3 நாச்சஸ் இருக்கும். 1, இங்கே பண்ணுறது 2, அப்புறம் சென்டர் பாயிண்ட் பார்க்குறதுக்காக 3.